இந்த 5 பசங்களையும் ஒரு நாடே 11 வருஷமா தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கடைசியில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம்தான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. 1991 மார்ச் 26 அப்ப சவுத் கொரியால டால்சியோ டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்னால அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸுக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த லீவை நம்ம என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்தில் அட்வென்ச்சரஸாகவும் இருக்கணும்னு நினைச்ச இந்த பசங்க அவங்க ஏரியா பக்கத்தில் ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு போய் தவளையெல்லாம் பிடிச்சிட்டு வரலான்னு பிளான் பண்றாங்க. மார்ச் 26 காலையில் இந்த 5 பசங்களும் ரெடி ஆகிட்டு அவங்கவுங்க வீட்டில் சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரி அந்த மலைக்கு போகிறாங்க. ஆனால் காலையில் போன பசங்க ஈவினிங் ஆகியும் வீட்டுக்கு வராததுனால அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸும் அந்த ஏரியாவில் இருக்க பொதுமக்களும் மலைக்கு போய் அந்த பசங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 நாள் 3 நாள் தேடுறாங்க, பசங்க கிடைக்கல. உடனே சவுத் கொரியன் கவர்மெண்ட் மிலிட்ரியே இறக்கி அந்த மலை ஃபுல்லாக தேட வைக்கிறாங்க. 1 வாரம் 1 வருஷமாச்சு, 1 வருஷம் 3 வருஷமாச்சு, ஆனால் அந்த பசங்க கிடைக்கவே இல்லை. ஆனால் 11 வருஷங்க அப்புறம், அதாவது 2022 2 ஹைக்கர்ஸ் ஒரு வகையான நட்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த மலைக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல மண்ணுக்குள்ளேருந்து வெள்ளையாக ஒரு குச்சி நீட்டிகிட்டு இருக்கதை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. சரி என்னவா இருக்குன்னு தோண்டி பார்த்துருக்காங்க. தோண்டி பார்த்த அடுத்த செகண்ட் அலறி அடிச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸும் அவங்க டீமோட வந்து அந்த இடம் ஃபுல்லாக தோண்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு அங்கே கிடைச்சது இந்த 5 சின்ன பசங்களுடைய எலும்பு கூடு தான். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் அந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க சொன்ன விஷயந்தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு. என்னன்னா, ஸோ அங்கே இருந்த ஒரு சின்ன பையனுடைய ஸ்கல்லில் புல்லட் பாஸ் ஆனதுக்கான ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பசங்களெல்லாம் ஒரு இரும்பு ராடு வச்சு தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கான அடையாளமும் அங்கேருந்து எடுத்த அந்த ஸ்கல்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் சவுத் கொரியன் கவர்மெண்ட்னால இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியல.